திருச்சி புறநகரையும் மாநகரையும் இணைக்கும் பாலமாக நேப்பியர் பாலம் போன்று திருச்சியில் கொள்ளிடம் ஆற்றில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் கடந்த 2016ஆம் ஆண்டு 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் இந்த பாலத்தை கடந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் நடந்து செல்பவர்களுக்கான பாலத்தின் இருபுறமும் 3 அடி அகலத்தில் நடைபாதையும் உள்ளது. இந்த நடைபாதையில் காலை மாலை என இரு வேளையிலும் நடைபயிற்சிக்கு ஏராளமானோர் சென்று வருகின்றனர். கொள்ளிடம் பாலத்தின் 22 தூண்களில் 12 தூண்கள் புறநகர் பகுதியாகும். மீதமுள்ள 12 தூண்கள் மாநகர் பகுதியாகும். இந்த நிலையில் நடைபாதையில் கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் சிலர் பட்ட பகலிலேயே நடைபாதையில் அருவருக்கத்தக்க வகையில் அத்துமீறலில் ஈடுபட்டு ஆபாசமாக நடந்து கொள்கிறார்கள். இதனால் நடைபாதையில் செல்லும் வயதானவர்கள், பெண்கள் குடும்பத்துடன் செல்லும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பொதுமக்கள் வந்தாலும் கண்டுகொள்ளாமல் அநாகரிக செயலில் ஜோடிகள் ஈடுபடுவது அதிகமாக நடைபெற்று வருகிறது. கொள்ளிடம் பாலத்தின் நடைபாதையை ஒரு சிலரின் அத்துமீறிய செயல்களுக்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள்.